கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இது சூப்பர். மான கொண்டா ஜெயில போறானுங்க, மனுஷனை கொண்டா பெயில விடுறானுங்க. எங்க போகுது என் நாடு எங்க போகுது? வெவ்வேறு நாட்டில இருந்து பறந்து வரும் பறவைகள் பயந்து ஓடிட கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காம தீபாவளி கூடாம எத்தனையோ கிராமங்கள் இந்த தேசத்துல இருக்கு. அப்ப எப்படி தெருவுக்கு தெரு குண்டு வெடிக்குது? ஏன் வைக்கிறான்? நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டா, நான் கேட்பேன். நான் கேட்பேன். மான சுட்டா ஜெயில போறாங்க, மனுஷனை சுட்டா பெயில விடுறாங்க. இருந்தாலும் தனி மனித சட்டம் ஒண்ணு இருக்குல்ல. வெளிநாட்டுல இருந்து பறவைகள் மேடம் தான் எங்களுக்கு வருது. வா 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 இங்க வா. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். வெவ்வேறு நாட்டில இருந்து வந்த பறவைகள் எல்லாம் வெளியில போய்க்கூடாதுன்னு சொல்லி கூண்டு போட்டு ஜூ வச்சிருக்காங்க. தெருவு தெரு எப்படி பாம்பு அடிக்குது? அவன் கேட்க மாட்டான், இவன் கேட்க மாட்டான், இவன் கேட்பான், நான் கேட்பேன். உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். மான சுட்டா ஜெயில போறாங்க, மனுஷன் சுட்டா பெயில போறாங்க. எங்க போகுது என் நாடு எங்க போகுது? வெவ்வேறு நாட்டுல பறந்து வர பறவைகள் எங்கேயும் பறந்து போயிட்டு இருக்காங்க. பாம்பு வச்சு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. என்ன சொன்ன? சுட்டா ஜெயில விடுவாங்க, மனுஷன் சுட்டா பெயில. என்ன அப்ப எனக்குலாம் தெரியாது பண்ணி என்ன பொறுத்து விடாது. ஒண்ணும் பண்ண முடியாது. மனுஷன் சுட்டா பெயில் எடுக்கிறாங்க. எங்கே போகுது நாடு? வெவ்வேறு நாட்டிலேருந்து வர பறவைகள்லாம் வந்து நம்ம நாட்டில் போயிடக்கூடாதுன்றதுக்காக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாட பல கிராமங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் தெருவுக்கு பாம்பு அடிக்குது. யார் செய்கிறா? அதான் கேட்குறாங்க. இதெல்லாம் பொறுத்து பார்த்து நான் காந்திஜி இல்லை, கர்த்தரும் இல்லை, புனிதமான புத்தரும் இல்லை, சாதாரண மனுஷன். இத்துடன் சன் செய்திகள் முடிவடைகின்றது. கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இது சூப்பர்.